அனைவருக்கும் வணக்கம். திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம், வள்ளல் பெருமான் திருவடிகள் சரணம். இப்பொழுது நம்ம அடுத்த ஆசனமாக பார்க்க போகிறது சாவாசனம். விரிப்பில் மல்லாந்து படுத்துக்கொண்டு கால்களை சேர்த்து கொள்ளவும், கைகளை பக்கவாட்டில் நீட்டி படத்தில் காட்டியவாறு அமைக்கவும், கண்களை லேசாக மூடிக்கொள்ளவும், உடலை பாதத்திலிருந்து மூட்டு, தொடை, இடுப்பு, வயிறு, மார்பு, கைகள், முகம் இவைகளை வரிசையாக நினைத்து இழக்க வேண்டும். நினைத்து சாதாரண நிலைக்கு கொண்டு வரணும். சரிங்களா? சாதாரண மூச்சு. நம் இறந்து போனால் எவ்வாறு உடல் இருக்குமோ அது போன்று உடலை இலகி சலனமின்றி 3 முதல் 5 நிமிடம் வரை இருந்து எழுந்திருக்கவும். ஆசனங்கள் செய்த பின் கடைசியாக சாவாசனம் செய்யாமல் ஆசனத்தை முடிக்கக்கூடாது. இவ்வாசனத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதற்கான பலன்கள் உடல் களைப்பையும் மன சஞ்சலத்தையும் போக்க பயன்படுகிறது. தசைகள் புத்துணர்வு பெறும். ஆசனங்கள் செய்யும் பொழுது சோர்வு ஏற்பட்டால் இடையிடையே சாவாசனம் செய்யலாம். மனசக்தி வளரும். இரத்த அழுத்தம் நோயை குணமாக்கிவிடும். இதுதான் சாவாசனம் செய்முறையும் அதற்கான விளக்கங்களும். மீண்டும் அடுத்த ஆசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.